2 குழந்தைங்களுக்கும் பேர் சூட்டு விழாவை சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கணும். பண்ணிருந்தீங்கன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? என்ன ஸ்வேதா, போனா போதுன்னு விட்டா எல்லாம் போட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, நான் ஏன் போட்டிக்கு நிக்க போறேன் கார்த்திக்? போட்டியெல்லாம் வேண்டானதான் நானும் நினைக்கிறேன். ஆனா மாமா தான் திருப்பி திருப்பி ஏதாவது பண்ணி போட்டிக்கு இழுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன ரேஸ்ல ஓட வச்சுக்கிட்டே இருக்காரு. ஜெயிக்கணுங்கிற வெறி வர வைக்கிறதும் இதுதான் காரணம். எல்லாமே நீங்க பண்ற விஷயம்தான். நானும் பார்த்துட்டே இருக்க. நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நீ வாங்கினது உனக்கு பத்தாதா? எந்த தைரியத்துல இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற? அன்னைக்கு அப்படிதான் வளைகாப்பு பண்ணி பெருசா பேசின சேலஞ்ச் எல்லாம் பண்ண, ஏதாவது நடந்துச்சா? அதே மாதிரிதான் இது. எல்லாரும் வருவாங்க, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா என் குழந்தைக்கு மட்டும்தான். நீ நினைச்சதான் நடக்கவே நடக்காது. வெரி குட் மாமா, உங்களோட ஆவேசத்தை நான் பாராட்டுறேன். வெரி குட். ஆனா நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்களே, அது நல்ல கேள்வி. எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டீங்கல்ல? வந்த உடனே நான் இத சொல்லிருக்கணும். சரி, ஒரு நல்ல விஷயத்த தாமதமா சொல்றதுக்கு வெரி சாரி. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. மருது ஸ்வீட்டுங்க கொடுங்க. தேங்க்யூ. நல்ல விஷயம் நான் சொல்ல போறேன். முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஸ்வீட் தானே, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. அட வேண்டாமா? அப்போ ஸ்வீட் வேண்டாம். ஏன்னா இந்த நியூஸ் எனக்கு ஸ்வீட், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாட் தான். நீங்க எல்லாருமே ஒரு டிஎன்ஏ டெஸ்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அதோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட் தான். குழந்தைக்கு அப்பா முத்தரச மாமா தானே ரிப்போர்ட்ல வந்திருக்கு. நீங்க இன்னும் மெயில் பாக்கலையா மாமா? நான் எல்லாம் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல மெயில பாத்துருவேன். நான் பாத்துட்டேன்பா. நீங்களும் பாத்துருங்களே, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படியே இந்த எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அப்படி ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் இருந்துச்சு. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்து நீ பாஸ்னு தெரியும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அப்படி ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலி ரிசல்ட் என்னன்னா, நான் பாஸ் ஆயிட்டேன் மாமா. ஒரு அம்மாவா நான் குழந்தைக்கு அங்கீகாரம் வாங்கி தரதுல நான் பாஸ் ஆயிட்டேன். கார்த்தி, ரிசல்ட் வந்துருச்சானு பாரு. இதோ பாக்குறேன். நீ பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன். நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். எனக்கு இந்த பொய் சொல்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்னாச்சு கார்த்தி? இவ சொல்றது நிஜம்தான். நீ முத்தரசு அண்ணனோட ஜீனு தான் குழந்தைக்கு இருக்குன்னு வந்திருக்கு. சூப்பர்ல. ஸ்வேதா அப்படியே மிரட்டிட்டால. இதுல போட்டி போடுற ஒரு விவஸ்தை கூட இல்லாம நீ ஃப்ராடு. எல்லாத்துலயும் பித்தலாட்டம், மொள்ள மாதிரி தானா, அதேதான் இதுலயும் பண்ணிருக்க. இதெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அவளோட குழந்தை நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா இருந்தோமோ, அதே மாதிரி இந்த ரிசல்ட்டும் போலின்றதுல நம்ம தெளிவா இருப்போம். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படாதீங்க. வா 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 வா. செம 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 செம்ம காமெடி மாமா. இதுக்கு மேல ஒரு காமெடி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள குழந்தை ஏத்துக்க மாட்டேன், டிஎன்ஏ ரிசல்ட் வந்தாதான் ஏத்துக்குவோம் அப்படின்னீங்க.
இப்ப கடைசியில பார்த்த ரிப்போர்ட் வந்து எனக்கு சாதகமா ரிசல்ட் வந்ததால பா பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டீங்க. கடைசியில பார்த்தா ரிப்போர்ட் வந்து எனக்கு சாதகமா ரிசல்ட் வந்ததால பயங்கர அதிர்ச்சி. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் போய் அத நம்பாதீங்கங்கறீங்க. இனி நான் எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த கேஸ் போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? நான் அப்பவே சொன்ன வெண்ணிலா, நீ என்ன சொன்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட்ல குழந்தைக்கு அப்பா முத்தரசன் வந்தா ஒரு அதிர்ச்சி தர போறேன்னு சொன்னியே. இப்ப என்ன அதிர்ச்சி தர போற? இன்ப அதிர்ச்சியா துன்ப அதிர்ச்சியா? இப்போ உன் முன்னால 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, முத்தரச மாமாவை விட்டு பிரிஞ்சு இந்த குடும்பத்துக்கு துன்ப அதிர்ச்சியை கொடுக்கறது. இன்னொன்னு, என்ன முத்தரச மாமாவோட மனைவியை அங்கீகரிச்சு என்னோட சேர்ந்து வாழ வச்சு எனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறது. இப்ப என்ன வழியில பண்ண போற? பங்கு எடுத்துக்காம விட போறியா இல்ல பங்கு போட்டுக்க போறியா? நீ என்ன முடிவெடுக்க போற எனக்கு சொல்லு. சொல்ல வெண்ணிலா. மாமா, இந்த உருட்டி மிரட்டுற வேலை எல்லாம் இனி என்கிட்ட வேண்டாம். யார் உங்க சார்பா வந்து நின்னாலும் இனிமே நான் பேச மாட்டேன். இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் தான் பேசும். புரியுதா? அப்புறம் மாமா, இப்போ வரைக்கும் குழந்தைக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முடியாது முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, இத்தனை நாள் நான் சொன்ன மாதிரி இதையும் நான் பண்ணி காமிப்பேன். எப்படி அந்த குழந்தைக்கு அங்கீகாரம் வாங்கி தரது உங்க கையால எல்லா விஷயமும் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பண்ண வெப்பா இந்த ஸ்வேதா. மருது, இதை எடுத்துட்டு போங்க. பாத்து. இது வரைக்கும் நம்ம போட்டு வச்ச அத்தனை கணக்கு தப்பா போச்சு. எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு புரியல. ஸ்வேதா பேசுறதையும் சவால் விடுறதையும் கேட்கிறப்ப மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல. எது நிஜம் எது பொய்ன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கார்த்திக், என்ன தொடலன்னு முத்தரச மாமா சொன்னதும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரெகிரி குதிச்சல்ல, இப்போ பதில் பேச வழி இல்லாம வாயடிச்சு போய் நிக்கிற பாத்தியா? முத்தரச மாமா தான் என் குழந்தைக்கு அப்பான்னு டிஎன்ஏ ரிசல்ட்டே சொல்லிருக்கு. இது நான் போய் எடுத்துட்டு வந்த ரிசல்ட் இல்ல, நீங்களா தேடி போய் லேப்ல பண்ண டெஸ்ட் ரிசல்ட். இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீங்களும் கார்த்தியோட சேர்ந்து அவ்வளவு ஆட்டம் போட்டீங்கல்ல, இப்ப என்ன பேச முடியாம தானே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே என் வயித்துல இருந்த குழந்தைக்கு முத்தரச மாமா அப்பா இல்ல அப்பா இல்லன்னு திருப்பி திருப்பி சொல்லி என் முகத்துல கரிய பூசுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தெளிவா டெஸ்ட் ரிசல்ட்ல முத்தரச மாமா தான் அப்பான்னு வந்திருக்கு. உங்க முகத்துல நீங்களே கரி அள்ளி பூசிக்கிறீங்களா இல்ல நான் பூசி விடட்டுமா? எப்படி வசதி சொல்லுங்க. இனிமேலாவது எனக்கு எதிராக ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு குழந்தைய வாழ்த்துறத பத்தி யோசிங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, இந்த வீட்ல இருக்கிற மத்த எல்லாருக்குமே நல்லது.
அப்படி இல்லனா எல்லாமே வேற மாதிரி நடக்கும். வெண்ணிலா, உன்னை இப்படி பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. சத்தியமா நான் இந்த தப்பும் பண்ணல வெண்ணிலா. அந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன் வெண்ணிலா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா என்னோட சிந்தனை, என்னோட முள் மனசு அது தெளிவா சொல்லுது. நான் எந்த தப்பும் பண்ண நான் அவளை தொடக்கூட இல்லை. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். நான் அதிகமாக கூட இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் வெண்ணிலா. என் உள் மனசு சொல்லுது வெண்ணிலா. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி இந்த DNA ரிப்போர்ட் எப்படி வெண்ணிலா? அது ஸ்வேதா நாடகம் ஆடுறாளா இல்ல அந்த ரிப்போர்ட்டே இல்ல வெண்ணிலா? அது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. இப்போ என்னோட குழப்பம் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே தாக்கிடுச்சுன்னா அசிங்கமா இருக்க வெண்ணிலா எனக்கு. ஆனா நான் தப்பு பண்ண மாட்டேன் வெண்ணிலா. கனவுல கூட நான் உத்ரோகம் பண்ண மாட்டேன் வெண்ணிலா. வெண்ணிலா என்ன நம்ப வெண்ணிலா. நான் போய் சொல்ல மாட்டேன் வெண்ணிலா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா? நான் தப்பே பண்ணாத போது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வெண்ண நீ எதுவுமே பேசாம இருக்குது என்ன அப்படியே என்ன சாகடிக்குது வெண்ணிலா. வெண்ணிலா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க வெண்ணிலா. ஆயத்தோடு பேசு வெண்ணிலா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு கோபமா இருக்கா? என் மேல சந்தேகமா இருக்கா? என்ன திட்டிரு, 2 அடி வேணாலும் அடிச்சிரு. ஆனா எது வரணும் தயவு செய்து வாயத்தை சொல்லு வெண்ணிலா. வெண்ணிலா உனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி நான் சொல்லியிருக்கேன் வெண்ணிலா. நான் ஏமாத்த மாட்டேன் வெண்ணிலா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் 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 சுயநலவில் இல்லாத போது கூட இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் வெண்ணிலா. அவ எந்த அளவுக்கு வேணாலும் கீழ் தினமா இறங்கணும் தெரியும்ல. அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்க வெண்ணிலா. வெண்ணிலா என்ன நம்ப வெண்ணிலா. வெண்ணிலா இப்படி மௌனமா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. சொல்லு வெண்ணிலா. வெண்ணிலா பேசு வெண்ணிலா. எப்படின்னு அண்ணி பேசுவாங்க? என்னடா என்ன சொல்ற? அண்ணி அமைதியா இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? என்னடா சொல்ல வர? இல்லண்ணே, மனசு கேட்காம அந்த லேபுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். எங்க ரிசல்ட் எப்பவுமே 100% அக்யூரேட், எங்க ரிசல்ட்ல எந்த தப்பும் வராது அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. எந்த கோர்ட்ல வேணா போய் கேஸ் போடுங்கன்னு வேற சொல்றாங்க. என்னண்ணே, சத்தியமா இது எனக்கு தோல்விதான். செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு இப்ப அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க. மன்னிப்பு கேட்கறதால நீங்க பண்ணி இருக்கிற காரியத்தோட கரை போயிருமா? இல்ல அந்த குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? அண்ணி உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு இப்ப வந்து பேசுனா அண்ணி என்னென்ன பேசுவாங்க? அண்ணா, உங்களை ராமன் நினைச்சிட்டு இருந்தா உங்களோட நம்பிக்கையை கெடுத்துட்டீங்கண்ணே. இனிமே உங்களுக்கு அண்ணி முகத்தை பாக்குறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைண்ணே. நீங்க பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத துரோகம். இதுல எந்த மாற்றமும் இல்லைண்ணே. கார்த்தி, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அண்ணி, உனக்கும் அந்த ஸ்வேதாக்காக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க தான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் முத்து மாமா மேல பழி போட்டு பேசுறாங்கன்னா நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா முத்து மாமாவை பார்த்து கேள்வி கேட்ப? நான் இவ்வளவு நேரம் அவர் பேசுறது கேட்டுட்டு அமைதியா இருந்ததுனால நான் முத்து மாமாவை தப்பா நினைச்சிட்டேன்னு அர்த்தமா? என்னோட யோசனை எல்லாம் எப்படியாவது அந்த ஸ்வேதாக்கா கிட்ட இருந்து
முத்து மாமாவை காப்பாத்தி ஆகணும். இப்படி குழந்தைய காரணமா வச்சு முத்து மாமாவை அபகரிக்க நினைக்கிற அவங்கள எப்படி தடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ என்னடானா புரியாம பேசிட்டு இருக்க. வேண்டாம் கார்த்தி, என் மனச பொறுத்த வரைக்கும் என் முத்து மாமா எனக்கு ராமன் தான். கனவுல கூட அவர் எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாரு. என்ன தவிர வேற யாரையும் தொடக்கூட மாட்டாரு. அவரோட மூச்சு காத்து வேற யார் மேலயும் படவும் படாது. அந்த நம்பிக்கை எனக்கு எல்லாரையும் விட, ஏன் என் முத்து மாமா விட எனக்கு நிறையவே இருக்கு. இங்க பாரு முத்து மாமா, தேவையில்லாம அது இதுன்னு யோசிச்சு உன் மனசை வேதனைப்படுத்திட்டு இருக்காத. நான் உன் மேல வச்சிருக்கிற முழு நம்பிக்கை மாறவே மாறாது. ஸ்வேதாக்கா பேசினா இல்ல மத்தவங்க பேசினதுக்காக எல்லாம் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு நம்பவும் மாட்டேன். இங்க பாரு முத்து மாமா, இது நீ கட்டின தாலி. எந்த தாலி மேல சத்தியமா சொல்ற, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். எனக்கு உன்னால துரோகம் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை ஏன் நாடி நரம்பு ரத்தம் செதை எல்லாத்துலயும் ஊறி இருக்கு. நீ எப்படி என் மனசுல நிறைஞ்சிருக்கிறது நிஜமோ அதே மாதிரி உன் மனசுல நான் நிறைஞ்சிருக்கிறதும் நிஜம்தான். நம்ம 2 பேர் எதையுமே ஒரே மாதிரி தான் துடிக்குது முத்து மாமா. இதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லை முத்து மாமா. அண்ணா, அண்ணி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஸ்வேதா வந்து பேசின உடனே நான் அந்த லேபுக்கும் பேசி பார்த்துட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஏதோ போதாத நேரம் அண்ணன் மேலேயே சந்தேகப்பட வச்சிருச்சு. ஆனா உங்க மனசுல இருக்க உறுதியை பார்த்ததும் நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. சத்தியமா அண்ணன் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புறேன். அந்த ஸ்வேதா மேல அண்ணனோட சுண்டு விரல் கூட பட்டிருக்காது. ஆனா அவ இந்த டிஎன்ஏ ரிசல்ட் அது இதுன்னு நாடகம் ஆடுறா. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு புரியல. ரிசல்ட் கன்ஃபார்ம்னு சொல்லி லேப்ல சொல்லிட்டாங்க. அதனாலதான் அண்ணன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மனசு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சா, அந்த குழப்பத்துலதான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். அண்ணா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னமோ இந்த டெஸ்ட் ரிசல்ட் இல்ல எந்த நாடகமும் இருக்காதுன்னு தான் தோணுது. அது உண்மையாதான் இருக்கும்னு தோணுது. என்ன வேணிலா சொல்ற? அவ என்னைக்கு உண்மையை பேசியிருக்கா? அவ பண்றது எல்லாமே பித்தலாட்டம் தானே. அவ கண்டிப்பா இந்த ரிசல்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. அவ கண்டிப்பா பண்ணிருப்பா. இல்ல முத்து மாமா, குழந்தை விஷயத்துல ஸ்வேதாக்கா ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்கன்னு என் உள் மனசுக்கு தோணுது. அது தப்பா இருக்காது. கண்டிப்பா காலம் ஒரு நாளைக்கு ஸ்வேதாக்கா செஞ்ச தப்பு என்னங்கறத வெளியில கொண்டு வரும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கலாம் முத்து மாமா. இந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஆனா நீ ஒரு நிமிஷத்துல என் மனத கலங்கத்தை தொடச்சு தூக்கி போட்டுட்ட. நீ என் சாமி, என் கூட சாமி. உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் போய் சொல்றான்னு நம்பிருக்க மாட்டாங்க. வெளியில இவ்வளவு நடந்தும் என் மேல நம்பிக்கையா இருக்கிற பாரு. சத்தியமா சொல்ற வெளியில எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்ன மாதிரி ஒட்டி எனக்கு பொண்டாட்டியா வரணும் வெளியில. இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதை கண்டுபிடிச்சு ஆகணும். இது எல்லாத்தையும் விட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கும் வெண்ணிலா அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் நடக்கணும்.